என்ன என்ன நடக்குதுங்க? இது இப்படி என் தலையில போடுவேன், ஒருத்தன் உள்ள பூந்து ஓடுவான். அதானே, என்னால யாராலையும் ஏமாத்த முடியாது, தெரிஞ்சுக்கோ. ஆமாங்க, உங்களெல்லாம் யாராலையும் ஏமாத்தவே முடியாது. இந்த பயம் இருக்கட்டும். ருசியா சமைச்சிருக்கேன், சாப்பிடு. ஏடி சாப்பாடுல கல்லு கிடக்கு, 2 கண்ணு என்னத்துக்கு வச்சிருக்க? அதெல்லாம் பார்த்து எடுத்து போட மாட்டியா? உனக்கு கூட தான் 1க்கு 32 பல்லு இருக்கு. சாப்பாடு விட்டுட்டு ஏன் கல்லையே கடிக்கிறேன்? ஏய் குமா, இந்த பொண்ணுங்க வீடியோக்கெல்லாம் எதுக்கு லைக் பண்ணிருக்க? டேய், ஒரு லைக்குக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஒரே ஒரு லைக் தானே. அப்படியா? சரி விடு. பாடா, இப்படியே சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியதான். பாம்பு வச்சதுக்கு முன்னாடி பல்ப வாங்கி என்ன பண்றான்? உனக்கு தெரியாதா? இப்ப இதான் ட்ரெண்டிங். ஒய்ஃப் வெளில இருந்து வருவா, ஹஸ்பண்ட் பெட்ஷீட் வச்சு இப்படி இப்படி மறைச்சுனே போவா, பின்னாடி ஒரு பொண்ணு ஓடிடும் வெளியில. அந்த மாதிரி உன்னை பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ பொண்ணு தேடவே இல்லை. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஒரே பேனு. ஐ தேனு நமக்கு எப்படி? என்னையா? சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓ, பிக்கப்பே ஆயிருச்சா? உடனே போய் எடுத்து அலைஞ்சான்னு சொல்லிருவா. ரொம்ப வருஷமா லவ் பண்றாளோ? கேட்டுருச்சு, அந்த சத்தம் எனக்கு கேட்டுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் யாரும் பிரிக்கவே முடியாது. ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாராவது பாக்குறாங்களா? இத்தனை வருஷமா இவளை பார்க்காம விட்டமே. ஹாய், ஐம் சாரி. உன்னை பார்த்தா தான் ஏமாந்து போறதுக்கான 10 பொருத்தமும் கரெக்டா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. இப்ப என்ன இது? என் தள்ள போட்டு முட்டு சந்திரியா விளையாச்சு ஓட ஒண்ணுமா? அந்த ரீல்ஸ் எல்லாம் நான் பாத்துட்டேன், என்னால ஏமாத்தே முடியாது. அம்மா, சந்தில ஓடுறதுக்கு அந்த கிளுகிளுன்னு லைன்ல கட்டி நிக்காகல, லைன்ல கட்டிட்டு நான் குளிக்க போறோம்ல, எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் கிழிச்சு பார்த்துட்டு கட்டின புரிச்சனை சந்தேகப்பட்டு ரெடியா? ஏங்க, அந்த காலத்துலனா கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரையில பொண்டாட்டிக்காக ஆசையா மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வருவாங்களே, அது ஏன் தெரியுமா? எல்லாம் பொண்டாட்டியை கரெக்ட் பண்றதுக்கு தான். அப்படியே மல்லிகைப்பூ வச்சு விட, அல்வாவை ஊட்டி விட ஒரே குதூகலமா இருந்திருக்காங்க. சரி, இப்ப இருக்கிற கணவர்கள் ஏன் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறிய? அப்ப இருக்க பொண்டாட்டி புருஷன் வர்றதுக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கும். இப்ப இருக்கிற பொண்டாட்டி போனை போட்டு எப்ப வருவிய அப்படின்னு கேட்கும். அதுலயே வெறுத்து போய் தான் வீட்டுக்கு வருவேன். மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர மாட்டேன், மருந்து தான் வாங்கிட்டு வருவேன். நீயும் நானும் சேர்ந்தே வாழும் நேரம், வீட்ல தினமும் சண்டைதான் நேரம், உன்னால வாழ்க்கை நாசமாச்சு, ஐயோ ஐயோ சொல்வாலே பொய் பொய்யா, ஷாப்பிங் தினம் போய் என் காசை கரைப்பாலே. மாமா கோவம் வந்துருச்சு. என்னடி பண்ற? நான் ஆல்ரெடி இந்த மாதிரி எல்லாம் வீடியோ பாத்திருக்கேன். அதுல அந்த பையன் அவன் அப்பாட்டி வந்து இதே மாதிரிதான் ஒழிச்சு வச்சு அனுப்பிச்சுடுவான். நீயே ஏதோ அப்பாட்டி வச்சிருக்கியோன்னு நினைச்சிட்டேன். நான் பாட்டுக்கு பெட்ஷீட் மடிச்சிட்டு இருந்தேன், நீயா உள்ள வந்த வப்பாட்டி அதிர்ந்துன்ற நியாயமா? சரி சரி, நான் என் பேக தான் எடுத்துட்டு போக வந்தேன். சரி பாய். அவ போயிட்டா? சாம்பார் ஆப்பு எனக்கு. குட்டு, இந்த என்னோட பர்த்டே கிஃப்ட். Hey, thank you so much, டி. வாவ். சரி, என்னோட ரிட்டர்ன் கிஃப்ட் எங்க? ரிட்டர்ன் கிஃப்டா? என்ன வாங்கிக்கோடி, உனக்கு இல்லாமலா? சரி, நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஆல்ரெடி வாங்கிட்டியா? ஆமா. என்ன? நான் இந்த டைமண்ட் இயரிங் வாங்கியிருக்கேன்.
சரி, இது நான் உன்னோட கிரெடிட் கார்டுல தான் தேய்ச்சிருக்கேன், நீ அதை அப்படியே பே பண்ணிடு. இல்லை இந்த பேட்டுக்கு டைமண்ட் ரிங்கா? ஓகே, அப்படியே இந்த பேட்டோட பேமெண்ட் நான் உன்னோட கிரெடிட் கார்டுல தான் தேய்ச்சிருக்கேன், இதுவும் சேர்த்து பே பண்ணிடு. அப்புறம் எப்படி இது கிஃப்ட் ஆகும்? அண்ணா என் போனை சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தேன். சர்வீஸ் பண்ண கொடுத்தியா? யார்கிட்டப்பா கொடுத்த? ஒரு அண்ணன் வெளியா இருந்தாரு, அவர்கிட்ட தானே கொடுத்துட்டு போனேன். வேலை செய்யற பையன்கிட்ட கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த போனுன்னு தெரியல, அவன் நாளைக்கு தான் வருவான், நீ நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. அண்ணா எனக்கு அர்ஜென்ட்ண்ணா, எனக்கு இன்னைக்கே வேணும்ண்ணா. சர்வீஸ் பண்ண போன்லாம் இங்கே தான் இருக்கு, இதுல எது உன் போனுன்னு பார்த்து சொல்லு. ஓகேண்ணா. அண்ணா இந்த போன் தான் இருந்து. தம்பி கன்ஃபார்மா இந்த போன் உண்டா? நோ, என் போன் எனக்கு தெரியாதா? அது என் போன் தான், கொடுங்க. போன் வால்பேப்பர் பார்த்தாலுமே தெரியுது அது யார் போனுன்னு. யாரை ஏமாத்த பாக்குற? போடா. செம்மையா பசிக்குதுமா, என்ன சாப்பாடு? கரெக்டா வந்து சாப்பாடு டைம்ல மட்டும் இந்த வீட்ல ஒரு வேலையாவது நீ பாக்குறியா? அதை விடு, கிச்சன்ல எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணும் தெரியுமா? ஒரு வாட்டியாவது கிச்சன் பக்கம் வந்திருக்கியா? அப்படி சொல்லுக்கா, எங்க அக்கா என்ன உனக்கு வேலைக்காரியா? சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இப்ப என்ன, நான் சமைக்கிறேன் அவ்வளவுதானே. இது பெரிய கம்போசிட்டர் யாராலும் பண்ண முடியாது. ஏன் தலை, நான் சமைக்கிறேன் தலை. ஒதுங்கி நில்லு. இது எப்படி பத்த வைக்கிறது? லைட் ரிங் ஏத்துனா தெரியுமா? லைட் தானே இந்த இருக்கு. முதல்ல கேஸ் பத்த வச்சுக்கோ. என்ன சாப்பிட்டுருக்க? உப்பு இல்ல, காரம் இல்ல. இருக்கு மாப்ள, சாப்பிடுங்க அத்தை. காரமும் இருக்கு. அத்தை சாப்பிடுங்க. அப்புறம் எதுக்கு மாப்பிள்ள என் பொண்ணை திட்டுன? அவ எப்படி அழுதுட்டு போறான்னு தெரியுமா? நீங்க இப்படி மோசமா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அத்தை சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது மாப்பிள்ள, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. சமைச்சது நான் தான். உங்க முன்னாடி அவ சமைச்ச மாதிரி காட்டணும் தான் அவ இப்படி என்ன பேச சொல்லிட்டு போயிருக்கா. அப்ப வராத்த சாப்பிடுங்க. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிஞ்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிட